ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நெல்லிக்காய் மிட்டாய் ஆம்லா கேண்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு 5 to 10 minutes குக் பண்ணுறோம். நல்லா இப்போ அடுப்பில் வச்சாச்சு. ஜஸ்ட் 5 to 10 minutes வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த 6 பீஸும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுதான் அதோட பதம். அந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5-10 minutes தாண்டினா 10 minutesக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 10 minutes ஆச்சு. பார்த்து நீங்கள் பபுள்ஸ் வருது. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேன் கடையில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் அப்படியே உங்கள் கையால் பிரிச்சிங்கனாவே அந்த நெல்லிக்காயோட பீசஸும் 6 பீசஸும் தனித்தனியாக வந்துடும். அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு நெல்லிக்காயுமே ஸ்ப்ரெட்டப் பண்ணி பிரித்து எடுத்துக்கோங்க. கையில் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தி யூஸ் பண்ணாலும் சரி, கரெக்டாக 6ஆக பிரிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா நெல்லிக்காயும் பிரித்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கரும்பு சக்கரை ஆட் பண்ணுறோம். சில பேர் சக்கரை ஆட் பண்ணுவாங்க. நான் ஹெல்த்துக்காக வெறும் கரும்பு சக்கரை ஆட் பண்ணுறேன். ஒரு 400 கிராம்லேருந்து ஒரு அரை கிலோ வரைக்கும் கரும்பு சக்கரை ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்பூன் வச்சு அப்படியே அமுத்தி விட்ருங்க. ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுருங்க. அப்படியே மட்டமாக பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் அந்த ஊற ஆரம்பிச்சிடும். ஒரு 3 daysக்கு அதை அப்படியே வச்சிடணும். ஸ்பூன் வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் அப்படியே வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 days to 3 days நீங்கள் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 days வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இது ரெடி ஆயிரும். இப்போ 2 days முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஊறி அந்த பாகு மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த பாகெல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காயை தான் நம்ம காய வைக்க போகிறோம். இந்த பாகு வேஸ்ட் இல்லை. இதை எடுத்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டைல்யூட் பண்ணி ஜூஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எதுக்காச்சும் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இது போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த நெல்லிக்காயில் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு கிளாத் மேலே போட்டு 3 days நீங்கள் ட்ரை பண்ணி டைரக்ட் சண்டை வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்லா கேண்டி ரெடி ஆயிரும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பிளேட்டில் பிளேட் பண்ணிட்டோம். இது 3 days நல்ல வெயில் காய வைக்கணும். இது ஃபஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நெல்லிக்காய் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இது செகண்ட் டே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1/3 மொத்தமாக காலி ஆயிடுச்சு. இதை சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக ட்ரை ஆகி கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 பிளேட்டில் வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பிளேட் அளவுக்கு தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு நல்லாவே சுருங்கிடும். சுருங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு பவுட்ரு சுகரை கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். பவுட்ரு சுகர் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ட்ரையாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். பவுட்ரு சுகர் எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். போட்டு நல்லா உங்கள் கையிலே பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஆம்லா கேண்டி நம்ம வீட்டிலே செஞ்சது. நான் சுகருக்கு பதிலாக ஜாக்கிரதை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆம்லா கேண்டி எல்லா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஒப்பீனியன்ஸையும் இந்த வீடியோ பற்றிய ரிவ்யூஸையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். Thank you for watching. Keep subscribe my channel. Thank you.